ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு newstamilonline. இந்த காலத்துல நாம் வாழும் சூழல்ல பிளாஸ்டிக் எல்லா இடத்துலயும் கலந்துருக்கு. எவரெஸ்ட் மலையில இருந்து மரியானா அகழி, நம்ம உண்ணக்கூடிய உணவு, காற்று, தண்ணீர்ல, அண்டார்டிகாவில் உள்ள பனி, மேகங்கள், சிறு நீர்வாழ் உயிரிகள், ஆமைகள், திமிங்கலங்கள், மாடுகள், பறவைகள், குழந்தைங்களோட பிளசண்டா, தாய்ப்பால், என்னும் மலம், விந்தணுக்கள், கல்லீரல், மூளை, இப்படி எங்க பார்த்தாலுமே பிளாஸ்டிக் துகள்கள் தான். இப்போ விஞ்ஞானிகள் மேலும் ஒரு அதிர்ச்சியான உண்மையை கண்டறிஞ்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம ரத்தத்திலையும் பிளாஸ்டிக் துகள்கள் இருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ மைக்ரோபிளாஸ்டிக்ஸ் பற்றி பயம் வளர்ந்து வர்றதுனால இதை பயன்படுத்தி சில மருத்துவ மையங்கள் பணம் சம்பாதிக்க முயற்சிட்டு வர்றாங்க. ஆனா மைக்ரோபிளாஸ்டிக்ஸ் உண்மையில எவ்வளவு ஆபத்தானதுன்னு இன்னும் வரைக்கும் தெளிவா தெரியல. சமீபத்திய ஆராய்ச்சி ஒரு சாதாரண மனிதனோட ரத்தத்துல 1 மில்லி லிட்டருக்கு 100ல இருந்து 200 பிளாஸ்டிக் துகள்கள் இருக்கலாம்னு சொல்லுது. இதோட அர்த்தம் என்ன? அதாவது நம்ம உடம்புல லட்சக்கணக்கான பிளாஸ்டிக் துகள்கள் சுற்றிட்டே இருக்கு அப்படின்னு தான். இத சுத்தம் பண்ண சில மருத்துவமனைகள் 10 லட்சம் வரைக்கும் வசூலிக்கிறாங்க. ரத்தத்தை வெளியே எடுத்து பிளாஸ்டிக் துகள்களை வடிகட்டி மீண்டும் உடலுக்குள்ள செலுத்தும் இந்த சிகிச்சையை பற்றி விஞ்ஞானிகள் இன்னும் உறுதியா கூறல. இத பற்றிய முழு தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த மார்ச் மாதத்தின் தொடக்கத்துல லண்டனை சேர்ந்த ஒரு ஆள் லண்டன்ல உள்ள கிளாரிஃபை கிளினிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துல தன்னோட பிளட்ல மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்க அந்த கிளினிக்கு போயிருக்காரு. அவங்க சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புல ரத்தத்துல இருந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், அப்புறம் PFAS, இது ஒரு வகையான வேதிப்பொருள், அதுக்கப்புறம் தேவையில்லாத விஷங்கள் மாதிரிப்பட்ட வேதிப்பொருட்களையும் அகற்றக்கூடிய சிகிச்சையை கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம எல்லாருக்கும் தெரியும், மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத சிறு சிறு பிளாஸ்டிக் துகள்கள். PFAS என்பது பெர் அண்ட் பாலிஃப்ளூரோ ஆல்கலைல் சப்ஸ்டன்சஸ் எங்கக்கூடிய சொல்லோட சுருக்கம் தான் PFAS. இது ரொம்பவும் நீடிக்கக்கூடியது, அதாவது லாங் லைஃப் இதுக்கு உண்டு. இதுல புளோரின் மற்றும் கார்பன் மூலக்கூறுகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இதனால PFAS அழிக்கவோ இல்லைன்னா சிதைக்கவோ இயற்கையாக முடியாது. ஆனா நாம இந்த PFAS பல டீகேட்ஸா பயன்படுத்திட்டு தான் வரோம். உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா ரெயின் ஜாக்கெட், பில்லோ கவர், சோஃபா துணிகள், செஃப்லான் போன்ற நான்ஸ்டிக் குக்வேர், பேப்பர் பாக்ஸ், பாப்கார்ன் பேக்கெட், அப்புறமா ஃபயர் ஃபைட்டிங் ஃபோம், இதுல எல்லாமே நாம இந்த PFAS கெமிக்கலை பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். இது நம்மளோட உடல்ல சேரும் போது பலவிதமான ஆரோக்கிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது, அதாவது சில நோய்களை ஏற்படுத்தக்கூடியது. உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா புற்றுநோய், பிரெக்னன்சி ப்ராப்ளம்ஸ், சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் பாதிப்பு, ஹார்மோன் மாற்றங்கள், அடுத்துதான் உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய திறனையும் இது கொண்டிருக்கு. சோ இந்த ரீசன்னால அந்த கிளினிக் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் மற்றும் தேவையில்லாத பிளாஸ்டிக் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்களை நம்மளோட பிளட்ல இருந்து வெளியில எடுக்கிறதுக்கு இந்த சிகிச்சையை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் 10ல இருந்து 15 பேர் இந்த கிளினிக் வர்றதாவும் அவங்களுக்கு இந்த ரத்த சுத்திகரிப்பு சிகிச்சை கொடுக்கப்படுறதாவும் அவங்க சொல்றாங்க. மனிதனோட உடம்புல இருந்து ரத்தத்தை வெளியில எடுத்து ஒரு எந்திரத்தின் மூலமா பிளாஸ்மாவையும் ரத்த அணுக்களையும் பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பிளாஸ்மாவை வடிகட்டுறாங்க, அதாவது ஃபில்டர் பண்றாங்க. திரும்பவும் வடிகட்டின அந்த பிளாஸ்மாவையும் ரத்த அணுக்களையும் கலக்குறாங்க. இந்த கலவைய திரும்பவும் மனிதனோட உடம்புக்கு செலுத்துறாங்க. இந்த முழு செயல்முறைக்கு சுமாரா 2 மணி நேரம் ஆகுமா. ஆனா உண்மையில இது பயனுள்ளதா இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போதைக்கு விஞ்ஞான ஆராய்ச்சிகள் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் மனித ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு தீங்கு விளைக்குங்கிறத சொல்லல. ஆனா 2024 வந்த ஒரு ஆய்வுல ரத்த நாளங்கள்ல உள்ள மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருந்த நோயாளிகளுக்கு இதய தாக்கம், அதாவது ஹார்ட் டிசீஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருந்துன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இதுதான் டைரக்டான காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அந்த நோயாளிகள்ல நிறைய பேர் ஏற்கனவே புகையிலை பயன்படுத்தக்கூடிய ஆளுங்களாகவும் இல்ல அப்படின்னா ஏற்கனவே சிலருக்கு இதய நோய் உள்ளவங்களாகவும் இருந்திருக்காங்க. இந்த சோதனையில உள்ள பிரச்சனைகள் என்ன பார்த்தோம் அப்படின்னா,
மைக்ரோபிளாஸ்டிக்ஸ அளவிடுறது ரொம்ப கடினம். ரத்தத்தை எடுக்கும் போது துணியில இருந்த பிளாஸ்டிக்கோ இல்ல அப்படின்னா அந்த நீடில் இருந்த பிளாஸ்டிக்கோ ரத்தத்துல கலக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆய்வகங்கள்ல கூட இந்த பிளாஸ்டிக் கலக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். சோ இந்த டெஸ்ட் எல்லாமே பிளாஸ்டிக் இல்லாத இடத்துல கண்டக்ட் பண்ண மட்டும்தான் உண்மையான ரிசல்ட் தெரிய வரும். ஆனா இந்த சிகிச்சைக்கு பிறகு நோயாளிகள் நல்லா தூங்குவதாகவும் அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிப்பதாகவும் அந்த கிளினிக் ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. இது ஒரு புதிய வியாபார யுக்தியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரத்த சுத்திகரிப்புங்கிறது பணக்காரங்களை கவரக்கூடிய ஒரு ட்ரெண்டா இப்போ மாறிட்டே வருது. பஹாமாஸ்ல சில பேரு ஸ்டெம் செல் சிகிச்சைக்காக லட்சக்கணக்கில் பணம் செலவழிச்சிருக்காங்க. பிரபலமான லாங் ஜிவி இன்ஃபுளுசர் பிரைன் ஜான்சன் தன்னோட ரத்த பிளாஸ்மாவை மாற்றி இருக்காரு. ஆனா உண்மையில PFAS போன்ற விஷங்கள் மாதிரியான கெமிக்கல்ஸ் ரத்தத்துல இருக்கும் போதுதான் இந்த ரத்த சுத்திகரிப்பு தேவைப்படுது. ஆக்சுவலி மைக்ரோபிளாஸ்டிக்ஸ் உண்மையில எவ்வளவு பிரச்சனைங்கிறது இன்னும் வர தெரியல. இதுக்கு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிளாஸ்டிக் பாட்டில் பதிலா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி பிளாஸ்டிக் பாக்கெட்கள்ல நம்ம சூடான உணவு வாங்குறத தவிர்க்கலாம். வீட்டுல உள்ள தண்ணீரை சூடு பண்ணி அதை வடிகட்டி நம்ம குடிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம செய்தோம் அப்படின்னா இந்த பிளாஸ்டிக்கோட பயன்பாட்டை நம்ம குறைக்க முடியும். இந்த பிளாஸ்டிக்கோட பிரச்சனைக்கு மேல சொன்ன மாதிரி சின்ன சின்ன தீர்வு தான் நல்லதே தவிர 10 லட்சம் ரூபாய் கொண்டு கொடுத்து சிகிச்சை எடுப்பது கிடையாது. சோ இப்போதே சின்ன சின்ன மாற்றங்களை வாழ்க்கையில தொடங்குங்க, ஆரோக்கியமா வாழுங்க. இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்களுடைய நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.